Dear students, welcome our channel. இன்னைக்கு நம்ம 11th standard வந்து போர்ட்டல்லைக்கு முக்கியமான क्वेश्चन சொல்றேன். நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் லெசன் 1 மார்க் எல்லாமே படிச்சீங்க. அவன் நடத்தும்போது திருப்பி முக்கியமானதுறாங்க. 1 மார்க் வேணா கேளுன்னு சொல்றான். ஆனா ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து எல்லாமே படிச்சிங்க, ரொம்ப ஈஸியாக இருந்தது எல்லாமே. கணக்கிலே வரையிறது கண்டிப்பாக கேட்பாங்க, கணக்கில் 2 பணிகளை கண்டிப்பாக கேட்பாங்க. கணக்கு செய்ய படிநிலைகள் அந்த கணக்கில் 2 பணிகள் கேட்குறாங்க, அது 2 கேட்பாங்க. 1 2 ரொம்ப முக்கியம் பார்த்துங்க, 4 ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. 2 அடிப்படை பெயர்களை தருக அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெசன் எல்லாமே படிச்சிங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 4 1 2 4 இது ஏற்கனவே 3 மார்க் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் லெசனில் 2 மார்க் சொன்னால் 3 மார்க் வந்து 1 3 4 5 1 3 4 5 இதில் வந்து 3 4 5 நல்லா படிச்சிங்க, 4 நல்லா படிச்சிங்க, 4 5 நல்லா படிச்சிங்க. ரெண்டாவது செகண்ட் லெசன் இந்த கணக்கேடு பராமரிப்பு, கணக்கீடு உள்ள வேறுபாடு கண்டிப்பாக கேட்பாங்க. கணக்கேடுகளுக்கு பராமரிப்பு, கணக்கேடு பராமரிப்பு உள்ள வேறுபாடு கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்துங்க. அப்போ கணக்கேடு பராமரிப்பு நோக்கங்கள் யாவை 3 மார்க் கேட்டால் 3.7 கணக்கேடு பராமரிப்பு நோக்கங்கள் அப்படின்னு கேட்டாங்க. பராமரி இயல்புகள் பதம் கேட்டாலும் கேட்பாங்க. அதுக்கடுத்து முக்கியமாக இந்த கணக்கீடு கோட்பாடுகள் கண்டிப்பாக பயன்பாடுகள் கேட்பாங்க. இப்போ கணக்கீடு கோட்பாடு நன்மைகள் கணக்கு பராமரிப்பு குறைபாடுகள் இது ரொம்ப முக்கியம். கணக்கீடு கோட்பாடு ரொம்ப முக்கியம், கணக்கீடு பராமரிப்பு கணக்கீடு வேறுபாடு ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. இதை ஒரு 5 பாயிண்ட் நல்லா படிச்சிங்க போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் 2வது லெசனில் கணக்கேடு பராமரிப்பு அறையறு ஃபஸ்ட் கொஸ்டின், 2வது கொஸ்டின் 3 4 5 அதில் 5மே முக்கியம்தான். ரொம்ப நல்லா படிச்சிங்கனாக்கா 4வது நல்லா படிச்சிங்க, 3 4 நல்லா படிச்சிங்க, 3 4 நல்லா படிச்சிங்க. நிலைத்தன்மை வரவு குறி சிறு குறிப்பாறைகள் படிச்சிங்க. 2வது 3 மார்க் வந்து 2வது கொஸ்டின் நல்லா படிச்சிக்கோ, ரொம்ப முக்கியமாக இருந்து 2 3 படிச்சிக்கோ நல்லா. 3 மார்க் 2 3 படிச்சிக்கோ. கணக்கு தரநிலைகள் பார்த்துங்க. இதில் வந்து இந்த ஆதார ஆவணம் எல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆதார ஆவணம் என்றால் என்ன, ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இடாப்பு என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொக்க சீட்டு ரசீது என்றால் என்ன கேட்பாங்க. இந்த பற்று குறிப்பு வர குறிப்பு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. பற்று குறிப்பு என்றால் என்ன, வர குறிப்பு என்றால் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து இரட்டை பதிவு முறை பொன்னான விதி ரொம்ப 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 முக்கியமானது. இரட்டை பதிவு முறையின் பொன்னான விதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இரட்டை பதிவு முறையின் இயல்புகள் பேஜ் 36 கொடுத்துருக்காங்க. பாரு வரைகளை கொடுத்துட்டு இரட்டை பதிவு முறையின் இயல்புகள் கொடுத்துறாங்க, நன்மைகள் கொடுத்துறாங்க. கேட்டாக்கா இந்த வரைகளை எழுதிட்டு இந்த இயல்புகள் எழுது. அப்போ நன்மைகள் கேட்டாக்கா வரைகளை நன்மைகள் எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இதுமாரி நன்மைகளை ஃபுல்லாக கொடுத்துறாங்க, நடவடிக்கை நான் கொடுத்துறாங்க பாருங்க. அதுக்காக கணக்கியல் சமன்பாட்டு அணுகுமுறை, இந்த கணக்கியல் சமன்பாடு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கணக்கில் சமன்பாடு முக்கியமாக நம்ம பார்த்துங்க. இந்த பேஜ் நம்பர் 40 கொடுத்துருவாங்க பாரு, கண்டிப்பாக அதை கேட்பாங்க. ஒன்று பேஜ் நம்பர் 40 ஆ இ கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த 5 1 2 3 4 இந்த 5 கொடுத்துட்டு இந்த நடவடிக்கை கொடுத்து எதில் வருது, அந்த கீழக்காலம் கொடுத்து எந்த இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. பேஜ் நம்பர் 40 இருக்கிறது 40 41 ரொம்ப நல்லா பார்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிகரிக்கும் போது சொத்து அதிகரித்து அது என்ன எப்படி வரும்னு கேட்பாங்க. பொறுப்புகள் குறையும் போது சொத்து குறையுது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துங்க. அதுக்கடுத்து இது வந்து 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சமன்பாடு நல்லா பார்த்துங்க. அப்போ அதுக்கடுத்து கணக்கு வகைப்பாடு கண்டிப்பாக 3 மார்க் கேட்பாங்க. கணக்கு வகைப்பாடு தனி ஆள்சார் கணக்கு ஆள்சாரா கணக்கு இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக 3 மார்க் 5 மார்க் கேட்பாங்க. இந்த பேஜ் நம்பர் 45 இருக்குது பாருங்கள். கணக்கில் விதியும் ரொம்ப முக்கியம், அதுக்கே எடுத்துக்காட்டு 5 கொடுத்துருக்காங்க பாரு, ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அந்த கணக்கு கேட்பாங்க. கணக்கில் விதி அதுக்கு எடுத்துக்காட்டு 5
இந்த ஆசார கணக்கா சொத்து கணக்கா பயிரிடும் கணக்கு கேட்குறாங்களே, அது ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பாக அவசியம் கேட்பாங்க. ஒவ்வொரு முறையும் கணக்கு கேட்பாங்க. எப்போ வேணால் பார்த்துக்கோ, எல்லாமே பார்த்துக்கோ. ரெக்கர்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. முதல் கட்டிட உள்ளிடுச்சு எல்லாமே பார்த்துக்கோ. எந்த கணக்கில் வருது அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த படிவம் ஒன்று கேட்பாங்க. கொள்முதல் படிவம், இல்லை விற்பனை ஏடு படிவம், குறிப்பேடு பதிவும். அந்த படிவத்தை ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. குறிப்பேடு பதிவு செய்ய படிநிலைகள் யாவை, பேஜ் நம்பர் 47 அது நல்லா படிச்சுக்கோ. குறிப்பேடு பதிவின் வகைகள் யாவை இன்னும் நல்லா படிச்சுக்கோ. பயன்பாடு கேட்டால் கேட்பாங்க. கேட்டால் 5 பாயிண்ட் எழுது. அதான் இதுக்கு அடுத்து கணக்கு. இது கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குறிப்பேடு கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த எடுத்துக்காட்டு நல்லா பார்த்துக்கோ. ஜெயசீலன் கணக்கு இருக்கு இல்லையா, டேரி கணக்கு எடுத்துக்காட்டு 10 நல்லா பார்த்துக்கோ, 11 பார்த்துக்கோ. இந்த ஜெயசீலன் கணக்கு ஒன்று இருக்கு எடுத்துக்காட்டு. ஜெயசீலன் கணக்கு கண்டிப்பாக அவசியம் திருப்பி கேட்டுனேங்கிறாங்க, அதை பார்த்துங்க. எல்லாம் படம் பார்த்துக்கோ. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஏதாவது ஒன்று சமன்பாடு கேட்பாங்க பார்த்துங்க. இல்லைன்னா வந்து 7வது கணக்கு நல்லா கேட்பாங்க. மேரி கணக்கு நல்லா கேட்பாங்க. மனோகர் மேரி 2 கணக்கு நல்லா பார்த்துக்கோ. ஷியாம் கணக்கு 3 நல்லா பார்த்துக்கோ. அதுக்கடுத்து பேரேடு தொடக்க பேஜ் எடுத்து எழுதுக. பேஜ் நம்பர் 76 கொடுத்துருவாங்க. 78 மேலே கொடுத்துருவாங்க பாரு. சொத்துக்கள் கணக்கு பற்று தனித்தனியே பொறுப்புகள் தனித்தனியே கொடுத்துறாங்க இல்லையா, இந்த இது தொடக்கப்பதிவு கண்டிப்பாக முக்கியமானது, அவசியம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு எல்லாம் பார்த்துங்க. தொடக்கப்பதிவு பேடுகளோட படிவும் பார்த்துங்க. குறிப்பேடுக்கு பேடுக்குள்ள வேறுபாடு கண்டிப்பாக கேட்பாங்க. பயன்பாடு கேட்பாங்க. குறிப்பேடுக்கு பேடுக்குள்ள வேறுபாடு பயன்பாடு கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோ. எடுத்து எழுதும் குறிப்பேடு பேடு எடுத்து எழுத முடியும். அந்த ஸ்டெப்ஸு தெரிஞ்சால் நம்ம குறிப்பேடு போட்டு எப்படி எடுத்து எழுதணும் அந்த ஸ்டெப்ஸை பார்த்தாவே, அதை பற்றி இது பார்த்தாவே இது அதை பாயிண்ட்டை வச்சு நீங்கள் எழுதிடலாம். அது ஒவ்வொன்றா பார்த்துங்க. அப்போ இருப்பு கட்டுது கூட்டு குறிப்பேடு எடுத்து அது வந்து உங்களுக்கு தெரிகிறது. நம்ம குறிப்பேடு போட்டுருவோம். குறிப்பேடு எப்படி பேர் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பேடு கணக்கு பார்த்துங்க. குறிப்பேடு போட்டு பேர் எடுத்து எழுதணும், அதை பார்த்துங்க. இது வந்து பேடு என்றால் என்ன, எடுத்து எழுதுது என்றால் என்ன, பற்றி இருப்பு என்றால் என்ன, வரவிருப்பு என்றால் இருப்பு கணக்கு. இப்போ நான் சொன்னது இதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, கண்டிப்பாக எடுத்து எழுதுது என்றால் நல்லா பார்த்துக்க. பேடு என்றால் என்ன எழுதி பார்த்துக்கோ. இது பற்றி இருப்பு என்றால் வரவிருப்பு ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. 3 மார்க் பார்த்தீங்கன்னாக்கா பேடு என்றால் என்ன பயன்பாடுகள் யாருன்னு கேட்பாங்க. குறிப்பேடு பேருடன் வேறுபடுத்துக. குறிப்பேடு வேறுபாடு பயன்பாடு கேட்பாங்க. நடவடிக்கை குறிப்பிட்டு எவ்வாறு எடுத்து எழுதப்படுகிறது. பேடுகள் இருப்பு கட்டுற வழிமுறைகள் யாவை, எப்படி இருப்பு கட்டுறோம் அதை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சு நீங்கள் எழுதிடலாம். இப்போ இதில் வந்து கணக்கு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அது குறிப்பேட்டில் போட்டு பேரேட்டில் எடுத்து எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இது 9வது கணக்கு பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. வாசி அனுபவம் இது 9வது கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துங்க. 9 பார்த்து நல்லா பார்த்துங்க கேட்பாங்க. அதாவது இருப்பாய் இருக்கிறதே ரொம்ப ஈஸியான சாப்டர் இருப்பாய் தான். தெரிஞ்சால் ஈஸியாக கணக்கு போட்டலாம். இருப்பாயிலும் குறைபாடுகள் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துங்க. இருப்பாய் தயாரிப்பு நோக்கங்கள் யாரை பார்த்துங்க. இருப்பாய் வரவேற்கணும் பார்த்துங்க. இது வந்து இருப்பாய் என்றால் என்ன, இருப்பாய் படிவம், இருப்பாய் தயாரிக்கும் முறைகள் யாவை, அது 4வது கணக்கு நம்ம பார்த்து ரொம்ப முக்கியம். கீழ்கடை கணக்கு இருப்புகளில் இருப்பாய் 10 வரப்பத்து வருமானம் இருக்கு இல்லையா, 4வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது 10 பக்கம் வரும், வரவு பக்கமாக கொடுத்தா அது நல்லா பார்த்து கண்டிப்பாக அவசியம் கேட்பாங்க. இதே போல் 3 மார்க்கில் வந்து 2, 3 நல்லா பார்த்துங்க. 2, 3, 2 கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கடுத்து 5 மார்க்கில் இருப்பாய் கணக்கு வந்து கண்டிப்பாக இடம்பெறும். 5, 6 நல்லா பார்த்துங்க. எல்லாமே போட்டு ரொம்ப ஈஸி தான். 5, 6 பார்த்துங்க, நல்லா போட்டு பாருங்கள். 7 அதுக்கடுத்து 6வது லெசன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த லெசன். துணை ஏடு 1 இது என்னது, ரொக்க நடவடிக்கை மட்டும் தான் வரும், கடன் நடவடிக்கை வராது. அது தெரிஞ்சாவே அதை மட்டும் போட்டு இந்த கணக்கு போட்டுருவேன். விற்பனை ஏற்றது மாற்றுச்சீட்டு பார்த்து, இந்த மாற்றுச்சீட்டு வரையிலக்கணம் கண்டிப்பாக கேட்பாங்க. பேஜ் நம்பர் 127 இருக்கு பாருங்கள். மாற்றுச்சீட்டு வரையிலக்கணம் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. பேஜ் நம்பர் 127 இருக்கு பாருங்கள்.
மார்ச் வரைக்கும் தருக. மார்ச் மாதிரி அப்போ இது கேட்பாங்க. பேஜ் நம்பர் 129 கொடுத்துறாங்க பாரு. செலுத்துனாலும் செலவினாலும் கேட்டுருக்காங்க பாருங்க. செலுத்தினாலும் செலவினாலும் பேஜ் நம்பர் 129 நாலு ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி கேட்குறாங்க, நல்லா பார்த்துங்க. இப்போ பேருக்கு மாடிச்சிட்டு படிவோம், செலுத்துக்கு மாடிச்சிட்டு படிவும் பார்த்துங்க. அதை கேட்பாங்க. உரிய பேர் தொடக்கப்பதிவு, உரிய குறிப்பேடு என்றால் நல்லா படித்து முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ஒரு 2 மார்க் பார்த்தா 13 கொடுத்துருக்காங்க. எல்லாமே முக்கியம், எப்படி வேணால் கேட்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பார்த்துங்க. ஏதேனும் 4 துணை ஏடு வகைகள் ரொம்ப ரொம்ப ஈஸி. கொள்முதல் ஏடு, கொள்முதல் திருப்பி ஏடு, விற்பனை ஏடு, விற்பனை கப்போடைங்க அதே கணக்கு தான். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. பார்த்துங்க. விற்பனை இது பார்த்துங்க. பட்டு குறிப்பு 60 கண்டிப்பாக. உரிய குறிப்பு கண்டிப்பாக கேட்பாங்க. தொடக்கப்பதிவு கண்டிப்பாக கேட்பாங்க. 10, 11 ரொம்ப முக்கியம். 10, 11 ரொம்ப முக்கியம். 3 மார்க் வரும். கொள்முதல் படிவங்க நல்லா பார்த்துக்க. பதிவு செய்ய வேண்டிய குறிப்பு 2 நல்லா பார்த்துக்கோ. சிறு குறிப்பு வரைக்கும் நல்லா பார்த்துங்க. இதுக்கடுத்து மீதெல்லாம் கணக்கு. இது வந்து இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கொள்முதல் ஏடு கேட்பாங்க, விற்பனை ஏடு கேட்பாங்க, கொள்முதல் ஏடு, கொள்முதல் திருப்பு ஏடு, ரொக்க நடவடிக்கை மட்டும் அது வரும். இதுதான் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இடம்பெறாது. ரொக்க நடவடிக்கை மட்டும் இடம்பெறாது. இதில் ரொக்க நடவடிக்கை மட்டும் இடம்பெறாது, கடன் நடவடிக்கை மட்டும் இடம்பெறாது. இது மட்டும் ஞாபகம் வச்சு கணக்கு பண்ணிங்கன்னா போதும். ரொக்கம் அப்படின்னாலே அந்த விட்டுடணும். அந்த நடவடிக்கை விட்டுடுங்க. ரொக்க நடவடிக்கை அப்படின்னா அதை விட்டுடுங்க. அதுக்கு ஆப்போசிட்டு துணியேடு 2. இதில் வந்து தனிப்பத்தி ரொக்கையேடு கண்டிப்பாக பார்த்துங்க. தனிப்பத்தி ரொக்கையேடு படிவும் பார்த்துங்க. தனிப்பத்தி ரொக்கையேடு ஏதாவது பார்த்துங்க. இந்த சில்லறை ரொக்கையேடு இருக்குங்க, அது நல்லா பார்த்துங்க. எதிர்ப்பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எதிர்ப்பதிவு நல்லா பார்த்துங்க. 30 ரொக்கையேடு என்றால் என்ன கண்டிப்பாக கேட்பாங்க. 30 ரொக்கையேடு என்னென்ன கேட்பாங்க. இது அதே போல் தனிப்பத்தி ரொக்கையேடு நல்லா பார்த்து போகும். தனிப்பத்தி 20, 30 கண்டிப்பாக தனிப்பத்தி ரொக்கம் நம்ம ரொம்ப ஈஸி. 30 ரொக்கையேடு கம்பேர் பண்ணும்போது தனிப்பத்தி ரொக்கம் நம்ம ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக கேட்பாங்க. இது இருக்கிறது 2 கணக்கு தான். தனிப்பத்தி ரொக்கம் இருக்குது 2 கணக்கு, 2 எதாவது ஒன்று கேட்பாங்க. பயிற்சி கணக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு கணக்கு உண்டு. இந்த சில்லறை ரொக்கையேடு கொடுப்பாங்க, ரொம்ப ஈஸியாக பார்த்துங்க. ரொக்க தள்ளுபடி வியாபார தள்ளுபடிக்குள்ள வேறுபாடு கண்டிப்பாக கேட்பாங்க. ரொக்க தள்ளுபடி வியாபார தள்ளுபடிக்குள்ள வேறுபாடு அது கண்டிப்பாக பார்த்துங்க. 20 ரொக்கையேடு என்றால் என்ன? அப்போ வங்கி சரிக்கட்டு பட்டியல் ரொம்ப டஃப்பாக இருக்கிறவங்க, எனக்கு வங்கி சரிக்கட்டு பற்றி எனக்கு புரியவே இல்லை அப்படின்றவங்கலாம் வந்து தியரி மட்டும் அழகாக படிச்சுட்டு போயிடுங்க. எனக்கு ஈஸியாக இருக்குது புரியுதுனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு புரியாது. அழகாக தியரி மட்டும் 8வது பார்த்து தியரி மட்டும் படிச்சுங்க. 1 மார்க்கும் தியரி மட்டும்லாம் இப்போ நல்லா படிச்சிங்க. அது மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிடுங்க. இது காசால் இன்னும் முன்னிலைப்படுத்தப்படலை பொருள் என்ன முக்கியமான 3 மார்க் கொடுத்துருங்க பாரு, அதை பார்த்துங்க. 4 மேல்வரி பற்று இருப்பாக இருந்தால் வங்கி வசதி வட்டி ஏற்படுத்தும் விளைவுகள் யாவை இது பார்த்துங்க. தான் மீது வந்து வங்கி மேல்வரி பற்று என்றால் என்ன, வங்கி சரிக்கட்டு பற்றி என்றால் என்ன, நிலை அறிவுறுத்தபடி வங்கியால் செலுத்தப்படும் ஏதோ 2 செலவுகளை தருக. 4வது நல்லா பார்த்துங்க. ஒரு வார்த்தை விட தருக. 5 இது கேட்போம். இவ்வளோ தான். இந்த லெசன் மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா நீ போதும். நல்லா அட்டன் பண்ணுங்கள். நல்ல மார்க் எடுத்து தேர்ச்சி பெறுறது என்னுடைய வாழ்த்துக்கள்.